நகரின் அபிவிருத்திக்கு வீதி அபிவிருத்தி மற்றும் சுற்றுப்புறச் சூழல் என்பன இன்றியமையாத ஒரு விடயமாகும். டெங்கு பரவுதலுக்கு காரணமான சுற்றுப்புறச் சூழல் கொண்ட இடம் ஒன்று தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. திருகோணமலை நகரசபைக்குட்பட்ட மட்டிக்களீர் விநாயகபுர கிராமத்தின் விநாயகபுர வீதியே இது. திருகோணமலை கண்டி வீதியை இணைக்கும் மட்டக்களி விநாயகபுர வீதியின் ஒரு பகுதியில் பற்றைக்காடு சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த வீதி மிக மோசமாக சேதமடைந்துள்ளதுடன் வீதியின் இரு மருங்குகளிலும் நகர கழிவுகள் வீசப்பட்டு சூழல் மாசடைந்து காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்படியே இருக்குது. நாங்கள் எத்தனை முறை சொல்லி ஒரு தடவை நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. ரோட்டில் உள்ள குப்பை கழிவு வீட்டு தளவாடங்கள் மற்ற கோழி குப்பைகள் மற்றது மரக்கறி குப்பைகள் எல்லாம் கொண்டு இந்த ரோடெலாம் போடப்படுது. இவங்க ரோட்டும் இப்படி போயிடாத வல்லமாக கிடக்குது. ஒரே குண்டும் குழியுமா இருக்குது. ஒரே தண்ணி சேரு. வீதியின் இரு மருங்குகளிலும் கழிவுப் பொருட்கள் கொட்டப்படுவது மாத்திரமன்றி சமூக விரோத செயற்பாடுகளிலும் ஈடுபடக்கூடிய சாதகமான சூழல் இங்கு காணப்படுவதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். நாட்டில் டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போதிலும் இந்த பகுதியில் வீசப்படும் கழிவுப் பொருட்கள் டெங்கு உருவாக்கத்திற்கு வழிவகுக்கின்றமை கவலைக்குரிய விடயமே. வீடு வழியை செக் பண்றாங்கலாம். இந்த ரோட்டு வழியே இருக்கிற தயிர் சட்டிகள் அதுக்கு தண்ணி இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள தண்ணி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். பத்தையும் இதுக்குமா இருக்குது. இதை உரிய ஆக்கள் யூசி மூலம் அறிவிச்சு இதை கொஞ்சம் எடுக்காம டெங்கு அது இதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது எவ்வளவு பாருங்க எவ்வளவு மோசமான நிலைமை. எனவே இந்த விநாயகபுர வீதியின் சுற்றுப்புற சூழலை சீர் செய்வதன் மூலம் சிறந்த போக்குவரத்தையும் சுற்றாடலையும் சுகாதாரமான சூழலையும் உருவாக்க முடியும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.